எந்த அளவுக்கு என்றால் ஜகாத்தை வழங்குவது கூட குடும்பத்தை பராமரித்ததற்கு பின்னர் தான். தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்காத ஒருவர் தன்னுடைய ஜகாத்தை கொண்டு போய் சமூகத்தில் உள்ள ஏனைய மனிதர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போவது இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு குற்றம், அது ஒரு பாவம். நாங்கள் நினைத்தவாறு என்னுடைய பணம், என்னுடைய செல்வம், நான் ஈட்டிய பொருளாதாரம், நான் நினைத்த மாதிரி செலவழிப்பேன் என்று இஸ்லாம் வழிகாட்டவில்லை. நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இங்கு ஹக்குன் என்கிற அரபு சொல் அது ஒரு கடன், அது ஒரு கடமையான பங்கு. செல்வந்தர்கள் மீது ஜகாத்துக்கு முன்னரான ஒரு கடமை இருக்கிறது. அவுஜபுல் வாஜிபாத் என்று நாங்கள் இதனை சொல்வோம். முதன்மையான ஒரு செல்வந்தன் மீதான கடமை ஜகாத் கிடையாது. முதன்மையான ஒரு செல்வந்தனுக்குரிய கடமை நஃபக்காத் என்கிற கடமை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் எங்களுடைய மதரசா பாடத்திட்டங்களுக்குள்ளால் கூட நாங்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்கிறோம், ஜகாத்தை கற்றுக் கொடுக்கிறோம், நோன்பை கற்றுக் கொடுக்கிறோம், இன்னும் ஏனைய வழிபாடுகளை ஹஜ்ஜை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் நஃபக்காத் என்கிற பாடம் எல்லா மதரசாக்களிலும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக இல்லை. குடும்பங்களுக்குள் இருக்கிற வறுமையை, பொருளாதார தேவையை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் முன்வைக்கிற ஒரு முதன்மையான திட்டம்தான் இந்த நஃபக்காவை புரிந்து கொள்ள வேண்டும். நஃபக்கா என்கிற இந்த இஸ்லாமிய தீர்வு திட்டம், இந்த இஸ்லாமிய வணக்கத்தை நாங்கள் மிக தெளிவாக மக்களுக்கு முன்வைக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அடிப்படையான தேவைகள் குடும்பத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு செலவழிப்பது குடும்பத்தில் உள்ள செல்வந்தர்கள் மீது கடமையாக இருக்கிறது. உடுப்பு இருக்கிறது, ஊடு இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளிடம் ஈமான் இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, மனிதர்களோடு பேச தெரியாது. எனவே சமூகத்திலே பெரும் ஜகாத் கொடுப்பவராக, சமூகத்தில் ஒரு பெரும் கொடை வள்ளலாக, சமூகத்திலே இவர் இந்த வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார், இந்த கொடையை வழங்கி இருக்கிறார், அந்த சமூக பணிக்கு இவர் தான் உதவி செய்கிறார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, அவர் எங்களுடைய மாமா, அவர் எங்களுடைய சாச்சா, அவர் எங்களுடைய பெரியப்பா, அவர் எங்களுடைய மூத்தவாப்பா, எங்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை என்று ஒரு குடும்பத்திலே இருக்கிற இரத்த பந்தம் உங்களை பார்க்குமாக இருந்தால் அதை போல ஒரு பாவம் வேறு எங்கும் இருக்காது. இன்றைய நிகழ்விலே இஸ்லாம் வலியுறுத்தும் குடும்ப பொருளாதார பராமரிப்பு என்கின்ற தலைப்பிலே சிறப்புரை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். ஷேக் சப்ரி முகமது நலிமி அவர்களை இந்த நிகழ்வுக்கு நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் சிறப்புரையாற்றுவதற்காக நான் நேரத்தை வழங்குகின்றேன். ஷேக் சப்ரி முகமது நலிமி அவர்களுக்கான நேரம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வகஃபா. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் தன்னுடைய வழிகாட்டலை சில அடிப்படையான விடயங்கள் மீது கட்டி எழுப்பி இருக்கிறது. அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றுதான் இஸ்லாம் தன்னுடைய மக்களை வழிநடாத்துகிற ஒழுங்கை குடும்ப அமைப்பின் மீது கட்டி எழுப்பி இருக்கிறது. பலமான குடும்பத்தின் மீதுதான் ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்படுகிறது. எனவே இஸ்லாம் ஒரு பலமான குடும்ப அமைப்பை உருவாக்குவதன் மீது மிக அதிகமான கவனத்தை செலுத்தி வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குடும்ப நிறுவனம் சீரற்று போகிற பொழுது அது அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல, அந்த குடும்பம் சுற்றி இருக்கிற அந்த சமூக சூழலையும் அது பாதிக்கிற ஒன்றாக மாறிவிடுகிறது. எனவே ஒரு சமூகத்தினுடைய ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பும் பலமும் இந்த குடும்பத்தின் மீது தங்கி இருக்கிறது. எனவே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலும் இஸ்லாம் மிகுந்த கரிசனை காட்டியிருக்கிறது. இந்த குடும்பத்தை பாதுகாப்பது என்பது வெறுமனே அந்த குடும்பத்தோடு உறவாடுவது மாத்திரமல்ல, அந்த குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வது மாத்திரமல்ல, அந்த குடும்ப அங்கத்தவர்களுக்கு இடையில் இருக்கிற தேவைகளை பரஸ்பரம் தீர்த்து வைப்பது, ஒருவருக்கொருவர் பொருளாதார ரீதியாக உதவி கொள்வது, மானசீக ரீதியாக உதவி கொள்வது. இன்று இருக்கிற நாட்டுடைய பொருளாதார சூழல் சிக்கலான இந்த பொருளாதார நெருக்கடி மிக்க சூழலில் இஸ்லாம் காட்டுகிற இந்த வகையான வழிகாட்டல்கள் மிக பெரும் முக்கியத்துவத்தை பெறுகிற ஒரு சூழலில் நாங்கள் இருப்பதை புரிந்து கொள்கிறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இரத்த உறவை பேணுவதை இஸ்லாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துவதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். இரத்த உறவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அந்த இரத்த உறவை பேணுவதென்பது என்னுடைய குடும்ப உறவினர்களுடைய வீட்டுக்கு வெறுமனை அடிக்கடி தரிசிப்பது மாத்திரமல்ல, அவர்களோடு போன் பண்ணி பேசுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய விடயங்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தேவை இருக்கும் பொழுது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவது. எனவே நான் ஒரு நல்ல குடும்ப உறவை பேணுகிற மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கஷ்டத்தில் வாடுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது, வறுமையில் வாடுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. பொருளாதார உதவிதான் ஒரு குடும்பத்தோடு நான் உறவை பேணுகிறேன் என்பதையும் உறுதிப்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இருக்கிற தனவந்தர்களே செல்வந்தர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட வேகமாக கொடை வழங்கிய ஒரு மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் செல்வம் படைத்தவர்களது மிக முக்கியமான ஒரு கடமை என்ன? எங்களுடைய செல்வத்தை அல்லாஹு தஆலா விரும்புகிற வடிவத்தில் நாங்கள் செலவழிப்பதாகும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், சூரா அல்-அன்ஃபாலுடைய 75வது வசனம், வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅத். இரத்த உறவினர்கள் ஒருவரை விடவும் முன்னுரிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்திதான், யார் உங்களுடைய செலவினங்களில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், யாரை நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டும், யாரை நீங்கள் முதலாவது பராமரிக்க வேண்டும்? யார்? இரத்த பந்தங்கள், இரத்த உறவினர்கள். இந்த இரத்த உறவினர்களை முன்னுரிமைப்படுத்துங்கள், அவர்களுக்கு முதல் இடத்தை வழங்குங்கள், அவர்களை கவனிப்பதில் பராமரிப்பதில் உதவுவதில் என்பது இஸ்லாத்தினுடைய மிக அடிப்படையான வழிகாட்டலாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த காலப்பகுதிகளிலே மிக பெரும் சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களாக, சமூகத்திலே கொடை வழங்குபவர்களாக, பெரும் கொடை வள்ளல்களாக எங்களை நாங்கள் காட்டிக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறோம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஒன்று, சமூகத்துக்கு வழங்குவது எப்போது, எந்த அளவுக்கு என்றால் ஜகாத்தை வழங்குவது கூட குடும்பத்தை பராமரித்ததற்கு பின்னர் தான். தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்காத ஒருவர் தன்னுடைய ஜகாத்தை கொண்டு போய் சமூகத்தில் உள்ள ஏனைய மனிதர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போவது இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு குற்றம், அது ஒரு பாவம். ஏன்? அல்லாஹு தஆலா எங்களை அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஒரு குடும்ப அமைப்புக்குள் படைத்திருக்கிறான். அந்த குடும்ப அமைப்புக்குள் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றாமல் நாங்கள் நினைத்தவாறு, என்னுடைய பணம், என்னுடைய செல்வம், நான் ஈட்டிய பொருளாதாரம், நான் நினைத்த மாதிரி செலவழிப்பேன் என்று இஸ்லாம் வழிகாட்டவில்லை. அதனை எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. அதனுடைய முதலாவது ஸ்டெப், முதலாவது அங்கம்தான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக செலவழிப்பது. குடும்பத்துக்கு செலவழித்தல் என்று வரும் பொழுது இரத்த பந்தங்களை ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தி. இரத்த பந்தங்களை துண்டித்து நடப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். இரத்த பந்தங்களை துண்டித்து நடப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாத்திரமல்ல, அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபஆத்திதல் குர்பா ஹக்கஹு. நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்களுடைய ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இங்கு ஹக்குன் என்கிற அரபு சொல் அது ஒரு கடன், அது ஒரு கடமையான பங்கு. நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையான பங்கு இருக்கிறது. அந்த ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரத்த உறவை துண்டித்து நடப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். இப்படி இந்த இரத்த உறவுகள் குறித்து பேசுகிற அல் குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை எடுத்து பார்க்கிற பொழுது நாங்கள் சில உண்மைகளை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. என்ன உண்மைகள்? ஒன்று, இரத்த உறவு இறை தொடர்பை பலப்படுத்துகிறது. இரத்த உறவு நரகத்துக்கு செல்வதை விட்டு எங்களை பாதுகாக்கிறது.
இரத்த உறவை பேணுவது சுவர்க்கத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறது. இரத்த உறவு வாழ்க்கை வசதிகளை அதிகரித்து தருகிறது. மாத்திரமல்ல, ஆயுளை நீடிப்பதற்கு கூட இரத்த உறவுகளை பேணி வாழ்வது காரணமாக இருக்கிறது. எனவே இந்த பின்னணியில் தான் நாங்கள் மிக அடிப்படையான ஒரு சிந்தனையை எங்களுடைய மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? இரத்த உறவை பேணுவது என்பது ஒரு அடிப்படையான கடமை. அந்த இரத்த உறவை பேணுவது வெறுமனே அவர்களோடு உறவாடுவது மாத்திரமல்ல, அவர்களுக்குரிய பொருளாதார பராமரிப்பையும் வழங்குவதையும் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் நான் ஏலவே சொன்னது போல ஹக்குன் என்கிற ஒரு உரிமையான பங்கை வழங்குமாறு அல் குர்ஆன் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் செலவழிக்கும் பொழுது உன்னிடமிருந்து செலவழிக்க தொடங்கும். உனக்காக செலவழித்த பிறகு மீதமாக இருந்தால் உன்னுடைய குடும்பத்தின் மீது செலவழி, உன்னுடைய மனைவி மீது, தாய் தந்தை மீது, பிள்ளைகளின் மீது செலவழி. நீங்கள் குடும்பத்தின் மீது செலவழித்ததன் பிறகு மீதமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு செலவழியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே குடும்பத்தை பராமரிப்பது ஒரு மிக முக்கியமான கடமை. அதிலும் அவர்களை பொருளாதார ரீதியாக பராமரிப்பது இன்னும் ஒரு முக்கியமான வணக்கம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செலவழித்தல் என்று வரும் பொழுது மிக முதன்மையான செலவழித்தல் தன்னுடைய தாய் தந்தைக்கு செலவழிப்பது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பது. இந்த விடயத்தில் எங்களில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் யாரும் சொல்வதில்லை, நான் என்னுடைய மகனுக்கு செலவழிக்க மாட்டேன், நான் என்னுடைய மகளுக்கு செலவழிக்க மாட்டேன், என்னுடைய வாப்பாவுக்கு செலவழிக்க மாட்டேன், என்னுடைய தந்தை உம்மாவுக்கு செலவழிக்க மாட்டேன், யாரும் சொல்வது கிடையாது. இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலும் எந்த மாற்று கருத்தும் இதில் கிடையாது. ஒருவர் இயல்பாக தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய மகன் மகள் பிள்ளைகளுக்கு செலவழிப்பதில் கவனமாக இருப்பார்கள். எனவே இந்த ஒழுங்கை நாங்கள் எல்லோரும் கவனத்தில் கொண்டு செயற்படுகிறோம். எனவே நான் அது குறித்து விரிவாக பேச வரவில்லை. நாங்கள் எல்லோரும் அதனை நடைமுறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பதில் நான் நம்பிக்கை கொள்கிறேன். ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. பராமரிப்புக்கு உட்படக்கூடியவர்கள் இந்த தாயும் தந்தையும் மனைவியும் பிள்ளைகளும் மாத்திரமா? இவர்களோடு என்னுடைய செலவு சுருங்கி விடுமா? அல்லது அதனை தாண்டி ஒரு விரிந்த எல்லையின் மீது எனக்கு செலவழித்தல் கடமையாகுமா என்கிற ஒரு பொறுப்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப அங்கத்தவர்களுக்கு இடையிலான கூட்டு பொருளாதார பராமரிப்பு ஒரு முக்கியமான இஸ்லாத்தினுடைய, இதனை அரபிலே நஃபக்காத் என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய பரிபாசையிலே இதற்கு ஒரு பொருள் இருக்கிறது, நஃபக்காத். எப்படி ஜகாத் என்பது ஒரு கடமையான வணக்கமோ அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள செல்வந்தர்கள் மீது ஜகாத்துக்கு முன்னரான ஒரு கடமை இருக்கிறது. அவுஜபுல் வாஜிபாத் என்று நாங்கள் இதனை சொல்வோம். முதன்மையான ஒரு செல்வந்தன் மீதான கடமை ஜகாத் கிடையாது. முதன்மையான ஒரு செல்வந்தனுக்குரிய கடமை நஃபக்காத் என்கிற கடமை. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் எங்களுடைய மதரசா பாடத்திட்டங்களுக்குள்ளால் கூட நாங்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்கிறோம், ஜகாத்தை கற்றுக் கொடுக்கிறோம், நோன்பை கற்றுக் கொடுக்கிறோம், இன்னும் ஏனைய வழிபாடுகளை, ஹஜ்ஜை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் நஃபக்காத் என்கிற பாடம் எல்லா மதரசாக்களிலும் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக இல்லை. இதனை ஒரு அடிப்படையான கவனத்துக்கு முஸ்லிம் சமூகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனெனில் நாங்கள் வாழுகிற இந்த காலம், நாங்கள் வாழுகிற இந்த நாடு பாரிய சமூக தேசிய நிறுவனங்கள் இல்லாத ஒரு நாடு. மக்களுடைய பொருளாதார தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு, மக்களுடைய பௌதீக தேவைகளை தீர்த்து வைப்பதற்கான பாரிய நிறுவன ஒழுங்குகளும் பாரிய வேலை திட்டங்களும் இருக்கிற ஒரு நாடு நம்முடைய நாடு கிடையாது. நாங்கள் வாழுகிற சமூக சூழலும் கூட பெரும் நிறுவனங்கள் உள்ள ஒரு சூழல் கிடையாது. வறுமையை ஒழிப்பதற்கான பாரிய நிதி ஒழுங்கு உள்ள ஒரு சமூக சூழலில் நாங்கள் வாழ்வதில்லை. எனவே குடும்பங்களுக்குள் இருக்கிற வறுமையை, பொருளாதார தேவையை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் முன்வைக்கிற ஒரு முதன்மையான திட்டம்தான் இந்த நஃபக்காவை புரிந்து கொள்ள வேண்டும். நஃபக்கா என்கிற இந்த இஸ்லாமிய தீர்வு திட்டம், இந்த இஸ்லாமிய வணக்கத்தை நாங்கள் மிக தெளிவாக மக்களுக்கு முன்வைக்க வேண்டும். இது பற்றிய அறிவை மக்கள் மயப்படுத்த வேண்டும். அப்பொழுது இன்றிருக்கிற பொருளாதார நெருக்கடி, இன்றிருக்கிற பொருளாதார சிக்கலான சூழலில் குடும்பங்கள்
குடும்பங்களுக்குள்ளால் ஒரு பொருளாதார தீர்வை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக மாறும். குடும்பங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை சமூக நிறுவனங்களால் தீர்ப்பதற்கு இயலுமாக இருக்கும். இந்த பின்னணியில்தான் நஃபக்கா என்கிற ஒரு வணக்கம் குறித்த ஒரு விழிப்புணர்வூட்டலாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நான் ஏலவே சொன்னது போல தாய் தந்தை மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிப்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை தாண்டிய இரத்த உறவினர்கள் என்று வரும்பொழுது அது எந்த எல்லை வரைக்கும் செல்லும் என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே, சட்ட வல்லுநர்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை மிக சுருக்கமாக நான் குறிப்பிடுகிறேன். ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரையிலே, ஹனஃபி மதுஹப் இந்த குடும்ப பொருளாதார பராமரிப்பு குறித்து பேசும் பொழுது தாய் தந்தை பிள்ளைகள் தவிர்ந்த திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களை உள்ளடக்கியதாக இந்த குடும்ப பராமரிப்பு அமைய வேண்டும் என்று ஹனஃபி மதுஹப் குறிப்பிடுகிறது. தாய் தந்தை பிள்ளைகள் தவிர்ந்த திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்களையும் உள்ளடக்கிய வட்டத்துக்குள் ஒரு செல்வந்தர் செலவழிப்பது கடமையாகிறது என்கிற கருத்தை ஹனஃபி மதுஹப் குறிப்பிடுகிறது. மாலிகி மதுஹப் குறிப்பிடுகிற ஒரு கருத்து தான் தாய் தந்தை நேரடி பிள்ளைகள் மாத்திரம்தான் பொருளாதார பராமரிப்புக்கு உட்படுகிற வாஜிபான கட்டத்துக்குள் வருகிறார்கள் என்று மாலிகி மதுஹப் குறிப்பிடுகிறது. அதே நேரம் ஷாஃபி மதுஹப் குறிப்பிடுகிற ஒரு கருத்து தாய் தந்தை அதற்கு மேலால் செல்லுகிற தந்தை தந்தையின் தந்தை என்று மேல் செல்லும் உறவுகள் மீதும் பிள்ளை பிள்ளையின் பிள்ளை என்று கீழ் செல்லுகிற உறவுகள் மீதும் குடும்ப பராமரிப்பு கடமையாக இருக்கிறது செல்வந்தர்கள் மீது என்று ஷாஃபி மதுஹப் குறிப்பிடுகிறது. ஹனஃபி மதுஹபோடு ஒப்பிடும் பொழுது ஷாஃபி மதுஹப் இன்னும் அந்த தாய் தந்தை பிள்ளைகளின் வட்டத்தை சற்று விரிவாக பார்க்கிறது. ஹம்பலி மதுஹப், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஒரு விரிந்த பார்வையை இந்த குடும்ப பொருளாதார பராமரிப்புக்கு கொண்டு வருகிறார். ஹம்பலி மதுஹப் கொண்டு வருகிற ஒரு விளக்கம்தான் யாருக்கெல்லாம் வாரிசு சொத்து கடமையாகுமோ, ஒரு செல்வந்தர் மரணிக்கும் பொழுதோ அவருடைய வாரிசு சொத்து யார் மீதெல்லாம் கடமையாகுமோ அவர்கள் எல்லாம் அவருடைய நஃபக்காவை குடும்ப பராமரிப்பை பெறுவதற்கு கடமையானவர்களாக மாறுகிறார்கள். இதனை இமாம் அஹ்மத் அவர்கள் வாலல் வாரிசி மிஸ்லு சாலிக், வாரிசை பெறுபவர்கள் மீது அதே கடமை இருக்கிறது என்று அல் குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இந்த நிலைப்பாட்டுக்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் வருகிறார்கள். இந்த பின்னணியிலே ஹனஃபி மாலிகி ஷாஃபி ஹம்பலி என்கிற இந்த 4 சட்ட மதுஹபுகளுடைய பின்னணியிலும் இருந்தும் பார்க்கும் பொழுது நாங்கள் வாழுகிற நாட்டு சூழல், நாங்கள் வாழுகிற சமூக சூழலை வைத்து பார்க்கும் பொழுது மிக பலமான ஒரு அபிப்பிராயமாக நாங்கள் எதனை பார்க்க முடியும் என்றால், இந்த எங்களுடைய இமாம் ஹம்பலி அவர்களுடைய நிலைப்பாடு ஓரளவுக்கு பலமான அபிப்பிராயமாக நாங்கள் வாழுகிற சூழலிலே பின்பற்றப்பட முடியுமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதற்கு அல் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் சஹாபாக்களுடைய கருத்துக்களும் ஏன் தாபியன்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய நடைமுறைகளையும் எடுத்து பார்க்கிற பொழுது இந்த கருத்துக்கு இயங்கியதாக அது அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் நாங்கள் இதனை ஒரு பலமான கருத்தாக வரையறுக்க முயல்கிறோம் என்றால், உறவினர்கள், இரத்த உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் என்று அல் குர்ஆன் பயன்படுத்துகிற சொல்லை ஒரு பொழுதும் வரையறுத்து அல் குர்ஆன் குறிப்பிடவில்லை. அல் குர்ஆன் இன்ன உறவினர் என்று பெயரிட்டு பட்டியலிட்டு எங்கும் பேசவில்லை. அல் குர்ஆன் வெளிப்படையாக பொதுவாக உறவினர்கள் என்று கூறியிருப்பதற்கான அர்த்தமே ஒரு விரிந்த தளத்தில் இது நடைமுறையாகுவதற்கான இடத்தை அல் குர்ஆன் வைத்திருக்கிறது என்பதை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் புரிந்து கொள்கிறார்கள். எனவேதான் அவர்கள் வாரிசு சொத்து யார் மீதெல்லாம் கடமையாகிறதோ அந்த அத்தனை பேரையும் இதற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அல் குர்ஆன் சூரத்து நிசாவுடைய 36வது வசனத்திலே சொல்லுகிற ஒரு கருத்து தான் வபில் வாலிதைனி இஹ்சானன் வபிதில் குர்பா, உங்களுடைய தாய் தந்தையர்களோடு நீங்கள் சிறந்த முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வபிதில் குர்பா என்று இரத்த உறவினர்களை அடுத்த இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறது. எனவே எப்படி தாய் தந்தையை பராமரிப்பது எங்கள் மீதுள்ள கடமையும் பொறுப்புமோ அதற்கு அடுத்த அந்தஸ்தில், அதற்கு அடுத்த இடத்தில் நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறார்கள் என்கிற கருத்தை இந்த சூரத்து நிசாவினுடைய 36வது வசனம் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
தாரிக் அல் முஹாரிபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், நான் குடும்பத்தை பராமரிப்பதன் ஒழுங்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் முதலாவது யாருக்கு செலவழிக்க வேண்டும்? உன்னுடைய தாய்க்கு. இரண்டாவது உன்னுடைய தாய்க்கு. மூன்றாவது உன்னுடைய தாய்க்கு. நான்காவது உன்னுடைய தந்தைக்கு. அடுத்தது அதற்கு அடுத்த கட்டத்தில் உள்ள உறவினர்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். இந்த ஹதீஸின் பின்னணியிலும் தாய் தந்தையோடு மாத்திரம் இந்த செலவு சுருங்கவில்லை, அதனை தாண்டிய நெருங்கிய உறவினர்களின் மீது அந்த கடமை இருக்கிறது என்கிற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டிலும் உறுதிப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா என்று சொல்லுகிற தன்னுடைய தாயின் சகோதரியின் மகனுக்கு தொடர்ந்து செலவழித்து வருபவர்களாக இருந்தார்கள். யாருடைய மகன்? தன்னுடைய தாயின் சகோதரியின் மகனுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து செலவுக்கு கொடுத்து வந்தார்கள். மிஸ்தஹ் இப்னு உஸாஸா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அபாண்டம் சுமத்தப்பட்ட நிகழ்வு நடந்த பொழுது மிஸ்தஹ் இப்னு உஸாஸாவும் இதில் பங்கெடுத்திருக்கிறார் என்று தெரிய வந்த பொழுது, அவருக்கு நான் ஒரு பொழுதும் செலவழிக்க மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சூரா நூரிலே ஒரு வசனத்தை இறக்கி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி குடும்பத்தின் மீது செலவழிப்பதை நிறுத்திவிட முடியாது, அது பிழை என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி வைக்கிறார். அது ஒரு சாதாரண விடயமாக இருந்திருந்தால் ஒரு அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருத்தி இருக்க தேவையில்லை. தாயின் சகோதரியின் மகன். எனவே அல் குர்ஆன் இதனை வலியுறுத்தி இருக்கிறது. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து மிஸ்தஹ் இப்னு உஸாஸாவுக்கு செலவழித்து வருபவர்களாக இருந்தார்கள். மாத்திரமல்ல, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வரப்படுகிறது. அந்த அனாதைக்கு பொறுப்பாக இருக்கிற மனிதர் அந்த இடத்திலே இருந்திருந்தார். அந்த அனாதைக்கு செலவழியுங்கள் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளைக்கு எங்காவது ஒரு தூரத்தில் ஒரு உறவினர் இருப்பாராக இருந்தால் அந்த தூரத்து உறவினர் மீது இந்த பிள்ளைக்கு செலவழிப்பதை நான் கடமையாக்குவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள். எனவே செலவு தேவை, பொருளாதார தேவை ஒரு குடும்பத்தில் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மீது செலவழிப்பதை கடமையாக்குவதை சஹாபாக்கள் ஒரு வழிகாட்டலாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த பின்னணியிலே தான் அல் குர்ஆனுடைய பார்வையிலே வாரிசுரிமை அடிப்படையிலும் ஹதீஸினுடைய பின்னணியிலே இரத்த உறவு என்ற அடிப்படையிலும் குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவினர்களையும் அவர்கள் தேவையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு செலவழிப்பது குடும்பத்தில் உள்ள செல்வந்தர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு விரிந்த கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த குடும்ப பராமரிப்பு ஒரு முக்கியமான அடிப்படையான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த குடும்ப பராமரிப்பு எதன் மீது கடமையாகும்? குடும்பத்திலே யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, அது சொந்த சகோதரனாக இருக்கலாம், சொந்த சகோதரியாக இருக்கலாம், தாயுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், தந்தையினுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஏன் பிள்ளையினுடைய பிள்ளை பேர பிள்ளைகளாக இருக்கலாம். எங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் யாரெல்லாம் பொருளாதார தேவையோடு இருக்கிறார்களோ, உணவு தேவையாக இருக்கலாம், வீட்டு தேவையாக இருக்கலாம், அல்லது ஏனைய கல்வி தேவைகளாக இருக்கலாம், மருத்துவ தேவைகளாக இருக்கலாம், திருமண தேவைகளாக இருக்கலாம், யாருக்கெல்லாம் அடிப்படையான தேவைகள் குடும்பத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு செலவழிப்பது குடும்பத்தில் உள்ள செல்வந்தர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பின்னணியோடு நான் இறுதியாக ஒரு விடயத்தை மாத்திரம் கூறி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் இந்த சிந்தனையை, இந்த பொருளாதார திட்டத்தை, ஜகாத்துக்கு முன்னரான இந்த அடிப்படையான ஒரு வணக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற செல்வந்தர்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம், இதற்கான திட்டத்தை எவ்வாறு அமைப்பது? நாங்கள் வலியுறுத்துகிற ஒரு திட்டம்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற செல்வந்தர்களை உள்ளடக்கிய ஒரு குடும்ப சபை உருவாக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே செல்வந்தர்களை உள்ளடக்கிய, அறிவு படைத்தவர்களை உள்ளடக்கிய ஒரு குடும்ப மேம்பாட்டு சபையை ஒவ்வொரு குடும்பமும் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன் இந்த குடும்ப மேம்பாட்டு சபை? எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும், ஏதோ ஒரு பொருளாதார தேவை இருக்கும்.
அவற்றை கண்டறிவதற்கான ஒரு சபை இல்லாத பொழுது ஒரு சிலருக்கு மாத்திரம் உதவி கிடைக்கும், இன்னும் சிலருக்கு உதவிகள் கிடைக்காமல் போகும். எனவே குடும்பத்தை முழுக்க பராமரித்து குடும்பத்தினுடைய பாதுகாப்பையும் குடும்பத்துடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்துவது குடும்பத்தில் உள்ள செல்வந்தர்கள் மீதான பொருளாதார கடமையாக இருக்கிறது. இந்த பொருளாதார கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒரு குடும்ப மேம்பாட்டு சபை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உருவாக்கப்பட வேண்டும். இந்த குடும்ப மேம்பாட்டு சபையின் பொறுப்பு என்ன? 2 பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவது. உணவு, உடை, உறையுள் போன்ற பௌதீக தேவை. பௌதீக தேவைகளை நிறைவு செய்வதோடு மாத்திரம் ஒரு குடும்பத்தில் உள்ள செல்வந்தனுடைய கடமை நிறைவேறாது. மானசீக ரீதியான தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும். குடும்பத்தை ஆன்மீக ரீதியாக கட்டியெழுப்புவது, குடும்பத்தை ஒழுக்க ரீதியாக கட்டியெழுப்புவது, குடும்பத்தை பெருமானம் உள்ள ஒரு குடும்பமாக உருவாக்குவது, இறை உணர்வுள்ள ஒரு குடும்பமாக உருவாக்குவது. வெறுமனே நாங்கள் குடும்பத்தில் உள்ள செல்வந்தர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் சாப்பாடு கொடுக்கிறோம், ஊடு கட்டி கொடுக்கிறோம், அல்லது உடுப்படுத்து கொடுக்கிறோம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உடுப்பு இருக்கிறது, ஊடு இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளிடம் ஈமான் இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, மனிதர்களோடு பேச தெரியாது. எனவே நாங்கள் பொருளாதார தேவையை கொடுத்து ஆன்மீகம் இல்லாத ஒரு குடும்பத்தை உருவாக்கிவிடக் கூடாது. குடும்பத்தை கட்டி எழுப்புவது என்பது வெறும் பௌதீக ரீதியான உருவாக்கம் கிடையாது, அது மானசீக ரீதியான பௌதீக ரீதியான உருவாக்கம். என குடும்பத்தில் உள்ள செல்வந்தர்கள் செலவழிக்கும் பொழுது வெறும் பௌதீக தேவைகளை மாத்திரம் பூர்த்தி செய்ய செலவழிக்க கூடாது, ஆன்மீக கல்விக்காக குடும்பத்தை செலவழிக்க வேண்டும். பிள்ளைகளை ஒழுக்க ரீதியாக உருவாக்குவதற்கு தனவந்தர்கள் செலவழிக்க வேண்டும். அதற்கான குடும்ப நிகழ்ச்சி திட்டங்களை, குடும்ப நிகழ்ச்சிகளை, குடும்ப அமர்வுகளை உருவாக்குவதற்காக செலவழித்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள இளைஞர்களை, யுவதிகளை, பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, ஆன்மீக உணர்வுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவதற்கும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இதற்காக 4 வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒன்று, கணிப்பீடு என்கிற வேலை திட்டம். 2வது திட்டமிடல். 3வது திட்ட அமுலாக்கம். 4வது மீளாய்வு. இந்த முதலாவது பணியை பொறுத்து அந்த குடும்ப மேம்பாட்டு சபை, குடும்பத்தில் இருக்கிற குடும்ப மேம்பாட்டு சபை தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்ன, தன்னுடைய குடும்பத்துக்கு கீழால் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை என்ன, குடும்ப தலைவருடைய பொருளாதார நிலை என்ன, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், கல்வி தேவை இருக்கிறதா, உணவு தேவை இருக்கிறதா, மருந்து தேவை இருக்கிறதா, திருமண தேவை இருக்கிறதா என்கிற பௌதீக தேவைகளை கண்டறிகிற ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும், ஒரு கணிப்பீட்டை மேற்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தினுடைய ஆன்மீகம் எவ்வாறு இருக்கிறது, ஒழுக்க நிலை எவ்வாறு இருக்கிறது, இறை தொடர்பு எவ்வாறு இருக்கிறது, இப்படி பௌதீக மானசீக தேவைகளை கணிப்பீடு செய்து இந்த மேம்பாட்டு சபையில இருக்கிற பொருளாதாரம் படைத்த செல்வந்தர்கள், அவர்கள் தனி மனிதர்களாக இருக்கலாம் அல்லது கூட்டாக இயங்கலாம், இவர்கள் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்தில் இன்ன தேவைகள் இருக்கிறது, இவைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து எப்படி இந்த வேலைகளை கொண்டு செல்வது, ஒவ்வொரு வருடமும் என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் என்கிற ஒரு கணிப்பீட்டின் அடிப்படையிலான ஒரு திட்டத்தை அந்த குடும்ப சபை உருவாக்கி கொள்ளும். அந்த திட்டத்தை தான் ஒவ்வொரு வருடமும் அந்த குடும்ப மேம்பாட்டு சபை நடைமுறைப்படுத்தும். இப்படியான ஒரு நடைமுறைப்படுத்தலை மேற்கொள்ளுகிற பொழுது வெறுமனை சல்லியை கொடுத்து விட்டு குடும்பம் செல்வந்தர்கள் போகக்கூடாது. அந்த சல்லியை உரிய நோக்கத்தின் அடிப்படையில் அது செலவாகிறதா, அந்த பிள்ளைகளுடைய மாற்றம் இருக்கிறதா, அவர்கள் இறை உணர்வு உள்ளவர்களாக மாறுகிறார்களா, ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளர்கிறதா, அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிறதா, அல்லது அந்த பிள்ளைகள் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்கிறார்களா என்கிற அந்த செலவின் மூலம் என்ன மாற்றம் வருகிறது என்பதை மீளாய்வு செய்ய வேண்டும். அந்த மீளாய்வின் போது அவர்களுடைய செலவை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும், இன்னும் வினைத்திறனாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு பொருளாதார ஒழுங்கு வருமாக இருந்தால், குடும்ப மேம்பாட்டு சபை வருமாக இருந்தால், இஸ்லாம் சொல்லுகிற குடும்ப உறவுகள் பலப்படுவது என்பது ரொம்ப இலகுவாக மாறும். பொறாமை இல்லாமல் போகும், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் போகும், அடுத்தவர் விமர்சிக்கிற கலாச்சாரம் இல்லாமல் போகும். இதனை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு தாய் தந்தையினுடைய சகோதர சகோதரிகளை பற்றி எந்த கவனமும் இல்லை,
தன்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி எந்த கவனமும் இல்லை, தன்னுடைய பேர பிள்ளைகளை பற்றி எந்த கவனமும் இல்லாமல் ஒருவர் வாழ்ந்து கொண்டு சமூகத்திலே பெரும் ஜகாத் கொடுப்பவராக, சமூகத்தில் ஒரு பெரும் கொடை வள்ளலாக, சமூகத்திலே இவர் இந்த வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார், இந்த கொடையை வழங்கி இருக்கிறார், அந்த சமூக பணிக்கு இவர்தான் உதவி செய்கிறார் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, அவர் எங்களுடைய மாமா, அவர் எங்களுடைய சாச்சா, அவர் எங்களுடைய பெரியப்பா, அவர் எங்களுடைய மூத்த வாப்பா, எங்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை என்று ஒரு குடும்பத்திலே இருக்கிற இரத்த பந்தம் உங்களை பார்க்குமாக இருந்தால் அதை போல ஒரு பாவம் வேறு எங்கும் இருக்காது. எனவே நான் ஜகாத் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. முதன்மையானது எது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரையாரிட்டி. எனவே ஒவ்வொரு செல்வம் படைத்தவர்களும் நான் செல்வம் படைத்தவன், நான் நினைத்தவாறு செலவழிப்பேன் என்று ஒரு நாளும் தீர்மானிக்க முடியாது. ஏன்? செல்வம் அல்லாஹ்வுடையது, உங்களுடையதல்ல. செல்வம் அல்லாஹ்வுடையது. எனவே அவன் சொல்லுகிற அடிப்படையில் அது செலவழிக்கப்பட வேண்டும். அது முதலாவதாக நஃபக்கா என்கிற குடும்பத்தின் மீது செலவழிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அது ஜகாத் என்கிற அல்லாஹ் விதித்த அடுத்த கடமையாக சமூகத்துக்காக அது செலவழிக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்த கட்டங்களில் தான் சதக்கா என்கிற உபரியான உதவிகள் நாங்கள் வழங்குவதற்கு செல்ல வேண்டும். எனவே நாங்கள் இந்த ஓர்டரை விளங்கிக் கொள்வோம். முதலாவது என்னுடைய குடும்பம், என்னுடைய இரத்த பந்தங்களுக்கு செலவழிப்பதும், அதற்கு அடுத்த கட்டங்களில் மீதமாக இருந்தால் நாங்கள் ஜகாத்தை கொடுப்பதும், ஜகாத் கொடுத்தும் மீதமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சதக்காக்களை கொடுத்து தான தர்மங்களை வழங்குகிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்படியான ஒரு நடைமுறை திட்டங்களுக்கூடாக, மாதிரி ஒழுங்குகளுக்கூடாக இந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை நடைமுறைப்படுத்த அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு எங்களுடைய தனவந்தர்கள் முன் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரியான சிந்தனைகளை குடும்ப மட்டத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கான உரையாடல்களை தொடக்கி வைப்போம். அப்படியான முன்மாதிரியான திட்டங்களுக்கூடாக நாட்டிலே இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளை ஓரளவு தீர்ப்பதற்கான ஒரு ஒழுங்காக குடும்பங்கள் ஒரு நிறுவனமாக மாறி குடும்பங்கள் பாரிய பொருளாதார தீர்வுகளை வழங்குவதற்கு முன்வருமாக இருந்தால், சமூக மட்டத்திலும் இதற்கான வேலைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு பாரிய பங்களிப்பாக இது மாறும். அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை மிக சீரியஸாக விளங்கி நடைமுறைப்படுத்தி செல்வந்தர்கள் மீதுள்ள பொருளாதார கடமையை நிறைவேற்றி அதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக்கொள்கிற மனிதர்களாக அல்லாஹு தாலா எங்களை மாற்றுவானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நேர்கள் இணைந்திருப்பது அவதானி நேரலை ஊடாக இடம்பெற்று வருகின்ற தஅம்முலாத் ரமலானியா சிறப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் இஸ்லாம் வலியுறுத்தும் குடும்ப பொருளாதார பராமரிப்பு என்கின்ற சிறப்பான தலைப்போடு உரையாற்றியிருந்தார்கள் அஷேக் சப்ரி முகமது நலீமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்றைய தினம் பேசப்பட்ட இஸ்லாம் வலியுறுத்தும் குடும்ப பொருளாதார பராமரிப்பு என்கின்ற தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பாக பார்க்கப்படுகின்றது. மிஸ்காத் ஆய்வு நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட இஸ்லாமிய சட்ட பின்னணியில் குடும்ப பொருளாதார பராமரிப்பு என்கின்ற நூலை அண்மையிலே வெளியிட்டிருந்தார்கள். அந்த நூலிலே குறிப்பாக இது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே முடியுமானவர்கள் இந்த நூலை படிக்க விரும்புபவர்கள் காத்தாங்குடி பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற அல் ஜசீரா புத்தக நிலையத்தோடு தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டு ரமலான் மாதத்தை முன்னிட்டு விசேட கழிவு விலை. அனைவரினதும் வீட்டில் இருக்க வேண்டிய இலங்கையில் வெளியாகிய 2 முக்கிய இஸ்லாமிய நூல்களை மிகவும் குறைந்த விலையில் 500 ரூபாவுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள். இரத்த உறவுகள் பராமரிப்பு பற்றி கலந்துரையாடும் இஸ்லாமிய சட்ட பின்னணியில் குடும்ப பொருளாதார பராமரிப்பு எனும் நூல் மற்றும் சகாத்தின் முக்கியத்துவம் பற்றி கலந்துரையாடும் சகாத்தின் முக்கியத்துவம் குத்பா மாதிரிகள் என்ற நூல். 2 நூல்களும் 500 ரூபாய் மட்டுமே. வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்து உங்கள் வீடுகளுக்கே பெற்றுக்கொள்ளலாம்.